Hi friends, welcome to my channel. Let's go around. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் சூப்பராக ஈஸியான பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு, சீரகம், அப்புறம் கொஞ்சம் பூண்டு கூட நல்லா ஒரு 3-4 நல்லா தட்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 2 பொட்டேட்டோவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டுக்கோங்க. அண்ட் தென் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இதே போல் ஒரு 5 செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணணும். ஒரு 30 செகண்ட்ஸ் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அகெயின் ஓப்பன் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணணும். அகெயின் லிட் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணிடணும். இந்த பொட்டேட்டோ ஃப்ரைக்கு டேஸ்ட் கொண்டு வரதுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சன் வராங்க, என்னோட பையன். மசாலா ஐட்டம்ஸ் ஜோ தான் ஆட் பண்ணுறான். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இவ்வளோத்தையும் போட்டிருக்கோம். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். ஸோ நம்ம வீட்டில் இன்றைக்கி இந்த ஸ்டைலில் செஞ்சுருக்கு. இதுனா ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம் அண்ட் ஆல்சோ டேஸ்டியாகவும் இருக்கும். அண்ட் ஜோக்கு இந்த மெத்தடில் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதான், தட்ஸ் இட். அந்த ஆயிலில் அப்படியே அந்த மசாலாவெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி லிட் க்ளோஸ் பண்ணி நீங்கள் குக் பண்ணுங்கள். லிட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சால்ட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த சால்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணும்போது உங்களோட பொட்டேட்டோ ஃப்ரை வந்து என்னென்னா சாஃப்டாக இருக்கும். எங்களுக்கு வந்து என்னென்னா ரொம்ப ட்ரையாக அந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக அப்படி இருந்தால் பிடிக்காது. கொஞ்சம் நல்லா சாஃப்டாக குக்காக இருந்ததுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் லிட் போட்டே நான் க்ளோஸ் பண்ணுறேன். வாவ், அகெயின் என்ன ஃபைனல் டச் கொடுக்கறதுக்கு என் பையன் வந்துட்டு நான் தான் இதை வந்து கிண்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக என்னவோ பண்ணிகிட்ருக்கான். பட் ஓகே, பட் சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி அம்மா கிட்டேருந்து நம்ம அந்த கரண்டியை வாங்கி இந்த மாதிரிலாம் செய்கிறதுனா நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ எனக்கு அந்த மாதிரி குட்டி குட்டி ஹாப்பினஸ் கூட நான் அவனுக்கு கொடுக்கணுன்னு நினைக்கிறேன். சேம் லைக் இந்த மாதிரி பொட்டேட்டோ உள்ளே போடுறது, மசாலா உள்ளே போடுறது, இதெல்லாம் எனக்குமே சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி அவன் ஆசைப்படுறான். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ஹாப்பினஸ். ஓகே, செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்தேன். ஜோகுட்டி, பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி இருக்குது? ரொம்ப பிடிக்குமா உனக்கு? சுடுதா? அப்படியே அம்மா சாப்பாடு எடுத்து வந்துடட்டா? சாப்பிட்றியா? சரி, டேபிளில் உட்காரு, அம்மா எடுத்துகிட்டு வரேன். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி லன்ச் ரொம்ப சிம்பிளாக ஒயிட் ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் கொள்ளு துவையல், அப்புறம் தேங்காய் பாலில் ரசம் செஞ்சேன். ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நான் தேங்காய் பால் ரசமோட வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப கஷ்டம் இல்லை, ஒரு சின்ன சேஞ்ச் தான். அவ்வளோதான், தேங்காய் பால் ரசம் ரெடி. ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அண்டு உங்களுக்கு எதனா டவுட் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.